வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட வேரியபிள் பவர் சப்ளைக்கான கேபினெட் தான் செய்ய போகிறோம். அந்த கேபினெட் பார்த்திங்கன்னா இந்த எம்டிஎஃப் ஷீட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷீட்டை வச்சு அளவு வச்சு அதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த எம்டிஎஃப் ஷீட்டு பார்த்திங்கன்னா நம்ம பழையிரும் கடையிலேருந்து எடுத்துருந்தோம். இதோட மொத்த காஸ்ட் நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் அண்ட் பாட்டம் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்து சைடு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு மெஷர்மெண்ட் வச்செல்லாம் கட் பண்ணல, நான் இருக்கிற மரத்தை வச்சு அப்படியே செஞ்சுருக்கேன். ஏன்னா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு செஞ்சோம்னா நமக்கு இருக்கிற மரம் பார்த்திங்கன்னா பத்தாது. அதனால நான் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டைமென்ஷனில் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதோட அடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வரும். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 2 சைடுக்கான பீஸு வெட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் மட்டும் வெட்டினோம்னா நம்ம சரி. பாருங்கள் கரெக்டாக செட் ஆகுது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு பாக்ஸ் ஷேப் வந்துடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மாதிரியே தான் அளவு வச்சு செய்ய போகிறோம். எனக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வச்சு தான் நான் செய்கிறேன். இப்போ நம்ம இது என்ன பண்ணலான்னா சைடில் வச்சு சுல்லாணிம்பாங்க, அந்த ஆணியை வச்சு தான் நம்ம அடிக்க போகிறோம். ஏன்னா வேறு ஆணி வச்சு அடிச்சிங்கன்னா மரக்கட்டை பொழந்துரும். இந்த சுல்லாணி வச்சு அடித்தா மட்டும்தான் மரக்கட்டை பொழக்காது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சின்ன ட்ரில் பிட்டில் ஒரு ட்ரில்லிங் ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறமா ஆணியில் அடிச்சிட்டா தான் கரெக்டாக மரக்கட்டை பொழக்காமல் இருக்குது. இல்லாட்டி நடுவால் பொழந்துரும் மரக்கட்டை, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் செஞ்சதெல்லாம். நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ்க்கு அளவு வச்சு வெட்டிட்டு இருக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் பேக் பீஸ் அடிச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் பீஸில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் அது ஆணி அடிக்காமல் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் பீஸை வச்சு டாப் பீஸை வச்சு நம்மளுக்கு கரெக்டாக ஒரு பாக்ஸ் வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வோல்ட் மீட்ரு வைக்கிறதுக்காக நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த வோல்ட் மீட்டருக்காக தான் நம்ம இந்த வோல்ட் மீட்டரோட கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணோம்னா மட்டும்தான் முடியும். இதை கட் பண்ணுறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா மிஷினில் கட் பண்ண முடியாது. நம்ம இதுக்காக உளியில் தான் வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்தளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் உளியை வச்சு கட் பண்ணிக்கிறேன். இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வோல்ட் மீட்ரு செட் பண்ணியாச்சு. நம்மளோட பாக்ஸ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அந்த வோல்ட் மீட்ரு செட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் வீடியோவில் காட்ட முடியல. பார்த்திங்கன்னா நம்ம சைடில் ஸ்க்ரூ வைக்கிறதுக்காக ஹோல்ஸ் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.